ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை அனைத்து வழிகளிலும் குறிவைத்து இருக்கின்றார்கள் என்று உனக்கு தோன்றுகிறதா? அதாவது குடும்பம், தொழில், வேலை, உறவினர்கள், பழகியவர்கள், முகம் தெரியாதவர்கள் என எல்லாரும் உன்னை பற்றி பேசுகிறார்கள் போல நீ உணர்கிறாயா? உன்னை பற்றி பேசப்படுவது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது உன் தாக்கத்தின் அடையாளம். ஒருவரை யாரும் கவனிக்கவில்லை என்றால் அவரை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். ஆனால் உன்னுடைய செயலானது, உன்னுடைய முன்னேற்றமானது, உன்னுடைய தனித்தன்மை எல்லாம், இது எல்லாவற்றையும் பிறரின் மனதில் ஓசை எழுப்புகிறது என்று பொருள். அதுதான் அவர்கள் உன்னை குறிவைக்கும் காரணம். இந்த பிரபஞ்சத்தின் விதி என்னவென்றால், நீ உயர உயர போனால் காற்று அதிகமாக எதிராக வீசும். ஆனால் அந்த எதிர்காற்றே பறவைக்கு உயர பறக்க உதவுகிறது அல்லவா? அதுபோலத்தான் விமர்சனங்களும் தடைகளும் உன்னை தடுக்க அல்ல, உன்னை தள்ளி உயர்த்ததான் வருகிறது. யாராவது உன்னை குறிவைத்து பேசினால் நீ பயப்படாதே. யாராவது உன்னை குறை சொன்னால் அதற்கும் நீ உடைந்து உட்கார்ந்து விடாதே. அவர்கள் உன்னை கவனிக்கிறார்கள். நீ சாதாரணமானவன் அல்ல என்பதற்கான சான்று அது. நிழல் எப்போதும் ஒளி இருக்கும் இடத்தில்தானே தோன்றும். நீ ஒளியாக இரு, மற்றவை நிழலாகவே மறைந்து போகும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக நீ உணர்ந்து கொள். உனக்கு நான் இருக்கின்றேன். உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கின்றேன். இதில் நான் சொன்னது உனக்கு நடந்தால் உன் சாயப்பாவிற்காக ஓம் சாய்ராம் என்று எழுதிவிட்டு போ.